தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் யாரை உண்டாக்குறாரு? மனுஷனை. இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல யாராவது வச்சுக்கிறீங்களா? வாசிங்க பிரதர். Then God said, let us make man. Thank you. போதும். மனுஷன் வருது இல்லையா, ஆங்கிலத்தில் மேன் வருது. இது நான் வந்து பொதுவா மேன் சொன்னா யாரை குறிக்குதுங்க? ஆண் வர்க்கத்தை தானே குறிக்குது. இது நான் எபிரேய வர்க்க மொழியில அதோட மூல பாஷையில போய் பார்க்குறேன். அதுக்கு பாலே கிடையாது, ஆண் பாலும் இல்லை பெண் பாலும் இல்லை. என்னடா இதுன்னு அப்படி யோசிக்கிறேன். அப்போ யோசிக்கும் பொழுது தான் ஒரு வார்த்தைக்கான ஒரு வியாக்கியானம் ரொம்ப அழகாக வந்துச்சு. மேன் அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சாயல் அவருடைய ரூபம் சொல்றாரு இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது மேன் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆவின்னு அர்த்தம். சரி, புரியுற மாதிரி சொல்றேனே. நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல. மனுஷனுக்கு இங்கிலீஷ் என்னங்க சொல்லுவாங்க? மனு பிறவின்றோம் இல்லையா. என்னது ஹியூமன்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஹியூமன் பீயிங். ஏய் நீலாம் ஹியூமன் ஆடான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? ஹியூமன் தெரியும் இல்லையா இங்கிலீஷில். இந்த ஹியூமன்ற வார்த்தையை பிரித்து சொல்கிறேன் பாருங்க. ஹியூமன் அப்படின்ற வார்த்தை இரண்டு வார்த்தைகளுடைய சேர்க்கப்பட்ட வார்த்தை தான் ஹியூமன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூ பிளஸ் மேன். தமிழில் எழுதிக்கணும்னா எழுதிங்க. ஹியூமன் அப்படின்னா ரெண்டு வார்த்தையினுடைய கோர்வை தான் ஹியூமன். ஒரு வார்த்தை ஹியூ அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஹியூமஸ், HUMUS, ஹியூமஸ் பிளஸ் இன்னொரு வார்த்தை மேன். ஹியூமஸ்னா என்ன தெரியுமாங்க? தூசின்னு அர்த்தம். மேன்னா என்னன்னா ஆவின்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சாயல் அவருடைய ரூபம் சொல்லும் பொழுது முதல்ல உருவாக்குறது ஆவி மனுஷனை தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறார். நல்லா தெரிஞ்சுங்க. இது ரொம்ப ஆழமான சத்தியம், தெளிவா புரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஞாபகம் இருக்குங்களா? 2 கேள்வி கேட்பேன் நான் எப்பயுமே. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன், உங்க உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்பேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு இந்த கேள்வி? என்ன சொல்லுவீங்க நீங்க? எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கிறேன்னு. உங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கு. நீங்கன்னு சொல்லும்போது நான் நல்லா இருக்கேன், உங்க உடம்பு என்ன நல்லா இருக்கு. அது ஏதோ பொருள் மாதிரி பேசுறோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சரீரம் ஒரு வீடு மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சாயல் அவருடைய ரூபம் சொல்றாரு இல்லையா. அப்ப அவருடைய சாயல் அவருடைய ரூபம் சொல்லும்போது அவருக்கு சரீரம் கிடையாது. அதனால அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின்படி ஆவி மனுஷனை உருவாக்குகிறார், மேனை உருவாக்குகிறார். இப்ப இந்த ஆவி சரீரமான உலகத்துக்குள்ள வாழ முடியாது. அதனால அந்த ஆவி மனுஷன் இந்த சரீர உலகத்துல வாழ்வதற்கென்று ஒரு உலக சூட்டு கொடுக்கிறார். சரி, பூமியை விட்டு வெளியே போனோம்னா ஸ்பேஸ் சூட்டுன்னு ஒன்று தருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாசா விஞ்ஞானிகள்லாம் வெளியில் போய் சேட்டலைட்லாம் வேலை பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜாலியாக போய் பார்ப்பாங்களா? வைக்க தாங்க முடியல, வெயில் வேற வந்து சூரியன் வேற பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கவுத்துட்டு வேலை பார்ப்பாங்களா? இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆக்சிஜன் சூட் ஒன்று இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? ஏன் அது தராங்க? அந்த சூட் இருந்தால் தான் அந்த பூமிக்கு தாண்டி வாழ முடியும். அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாரு, பூமிக்கு உள்ள இந்த ஆவி மனுஷன் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பூமி சூட்ட தரார். அதுதான் பாடி, அதுதான் சரீரம். அந்த சரீரத்தை தான் மண்ணால படைக்கல. ஓகே, நான் ஒன்றும் மறுபடியும் உள்ள டெப்தா போறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஹியூமஸ்குள்ள வரேன். இப்போ ஹியூமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹியூமஸ்னா தூசி, மேன்னு சொன்னா ஆவி. அப்ப கர்த்தர் முதலாவது மனுஷனை படைக்கும் போது எப்படி படைக்கிறாரு, எடுத்த உடனே அப்படியே மண்ணை அப்படியே குவிச்சு 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 மண்ணை குவிச்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதலை. முதல்ல அவர் என்ன பண்றாரு, மனுஷனை முதல்ல ஆவி மனுஷனை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அப்படின்னு ஊதுறாரு உள்ள. புரியுது? சரி, உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்குதுன்னா இந்த வசனத்தை மேற்கொண்டு வாசிங்க. என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்றாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாரா? 27 நாங்க சொல்றாரு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்பதான் பிரிகிறாரே. ஆமென். அப்போ என்ன பண்றாரு,
அவருடைய சாயல் சொல்லும்போது அது முதல்ல உருவாக்கும் போது ஜெண்டரே இல்லாத, ஆண் பால் பெண் பால்னு எந்த பாலும் இல்லாத ஒரு பயாஸ்ட், நான் பயாஸ்ட்னு சொல்லுவாங்களா, எந்த பக்கமும் சாயாத, எந்த ஒரு வர்க்கமும் சேராத ஒரு ஆவி மனுஷனை உருவாக்குகிறார். பாத்தீங்களா? ஓகே, அடுத்து என்னங்க பண்றாரு? இதுல இன்னொரு வசனம் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. அவர் சொல்றாரு பாருங்க 26ல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உண்டாக்குவோமாக. 27 என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ 2 வார்த்தை பயன்படுத்துறார். ஒரு வார்த்தை உண்டாக்குவோமாக, இன்னொரு வார்த்தை சிருஷ்டித்தார். இதை மூல பாஷையில பார்த்த பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லும் பொழுது எபிரேய வார்த்தை என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆசா, ASA, ஆசா. அதுவே சிருஷ்டித்தார் அப்படின்ற வார்த்தை எப்படி வருதுன்னா பாரா, BARA, பாரா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப ஹியூமஸ் சொன்னேன் இல்லையா, ஹியூமன்னா ஹியூமஸ் பிளஸ் மேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்க வந்து இன்டைரக்டா கொடுத்துறாரு. எப்படி மனுஷனை என்ன சொல்றாரு? உண்டாக்குவோமாகன்றாரு. இன்னொன்னு சிருஷ்டித்தார் அப்படின்னு வருது இல்லையா, 2 அர்த்தம். என்ன சொல்றாரு? முதல்ல மனுஷனை உருவாக்கும் பொழுது இந்த உண்டாக்குவோமாக, இந்த ஆசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பொருளிலிருந்து உருவாக்குவது. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களை சுத்தி இருட்டா இருக்கு, அதனால அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி என்ன பண்றீங்க, ஒரு ஏதோ வறண்ட குச்சி கிடைக்குது, அந்த குச்சியை எடுக்கிறீங்க, அந்த குச்சிக்கு பக்கத்துலேயே ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லை எடுத்து 2 கல்லை உராசுறீங்க. உராசும் போது என்ன உருவாகும்? நெருப்பு வரும், இல்லை தீப்பொறி வரும். ஓகே, தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி என்ன பண்றீங்க, அதை அந்த குச்சியின் மேலே போடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு தீப்பொறி, அது ஒரு கங்கு மாதிரி அப்புறம் தான் மாறும், நெருப்பாக மாறும். இப்போ உங்களுக்கு குளிருதுன்றதுனால நீங்க ஒரு நெருப்பு உருவாக்குனீங்களா? இப்ப இந்த நெருப்பை எப்படி உருவாக்குனீங்க? ஏற்கனவே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்க உருவாக்குனீங்க. உண்மையா இல்லையா? உங்களை சுத்தி தான் ஒரு விறகு இருந்துச்சு, உங்களை சுத்தி தான் ஒரு பஞ்சு மாதிரி ஏதோ ஒன்று கடந்துச்சு, உங்க பக்கத்துல தான் 2 கல் இருந்துச்சு, அந்த கல்லை உராசி எல்லாத்தையும் உருவாக்குனீங்க. இந்த இடத்துல ஆசா, உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய சாயலின்படி ஒரு மனுஷனை உருவாக்க போகிறேன். அந்த மனுஷன் அவனை உருவாக்குறதுக்கு 2 பொருள் பயன்படுத்த போறேன். ஒரு பொருள் ஏற்கனவே நான் படைச்ச பொருள்ல இருந்து நான் எடுக்க போறேன், அதுதான் மண்ணு. 2வது சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை வருதுல, அது பாரா, BARA, பாரா. அப்படின்னா உலகத்திலையும் சரி எங்கேயும் சரி இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து நான் கொடுக்க போகிறேன், அதான் அர்த்தம். He created man from out of nothing. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அப்படி எதுங்க வந்து எங்கேயுமே கிடையாத பொருள் எது எங்க இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. எதுங்க புரியுது? அப்போ மனுஷனை உருவாக்கும் பொழுது சாதாரணமா உருவாக்கல, உண்டாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மனுஷனை வந்து உருவாக்குவதற்கு அவர் பாருங்க, எனக்கு இந்த வசனத்தை ஒரு தடவை யோசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஞானமா அவர் நினைச்சிருந்தாங்க. இப்ப சொல்றேங்க, ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆகாய விரிவு உண்டாச்சா? ஆகாய விரிவுனா வந்து இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்பேஸ், யூனிவர்ஸ், அண்டம், பிரபஞ்சத்தை உருவாக்குறார். எப்படி? ஒரு வார்த்தை சொல்றாரு, சு உருவாயிடுச்சு. சூரியன் சந்திரன் உண்டாக கடவுது, சு உருவாயிடுச்சு. பூமி உண்டாக கடவுது, உண்டாச்சு. ஜலம் உண்டாக கடவுது, உண்டாச்சு இல்லையா? புல் பூண்டுகள் உண்டாக கடவுது, உண்டாச்சு. பறவைகள் உண்டாக கடவுது, உண்டாச்சு. எல்லாம் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் வார்த்தையில சொல்லி சிருஷ்டித்தாரு. ஆனா அவன் மனுஷனை உருவாக்குவதற்கு மட்டும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க? எப்படி யோசிக்கிறாரு? என்னுடைய சாயல், என்னுடைய கேரக்டர் அப்படியே அவனுக்கு இருக்கணும், என்னுடைய குணாதிசயம் அப்படியே அவனுக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்? நான் வந்து எப்படின்னா ஒரு இதை யோசிக்கும் போது எனக்கு பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இதுதான் மனசுல வந்துச்சு. ஒரு பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயார்களை வந்து நீங்க பார்க்கணும். சில பேர் நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பீங்க, அதுக்கு மேலே போல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு 9 மாதங்கள் கரெக்டுங்களா, 10 மாதம் 9 தானே, அந்த 9 மாதங்கள் அவங்களுடைய அந்த அனுபவமே ரொம்ப, அவங்க எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்கும். அடிக்கடி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே பேசிப்பாங்க.
அடிக்கடி என்ன செய்வாங்க, என் பிள்ளை இப்படி ஆகணும், என் பிள்ளை அப்படி ஆகணும், அவனை இப்படிலாம் படிக்க வைக்கணும், இங்கெங்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும், இப்படிலாம் யோசிப்பாங்க. பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையினால உருவாக்கின அந்த கர்த்தர் என்ன பண்றாரு, மனுஷனை மட்டும் பிள்ளை பெக்கிற மாதிரி பெத்தெடுக்கிறார். யோசிக்கிறார், பார்த்து பார்த்து யோசிச்சு அந்த மனுஷனை உருவாக்குறார். எப்படி? எங்கேயுமே காணாத ஒரு காரியம் என்னது? கர்த்தருடைய ஜீவன். அந்த ஜீவன்ல இருந்து ஒரு ஒரு காரியத்தை எடுக்கிறார். அவரோட ஜீவன்ல இருந்து ஒரு பகுதி எடுக்கிறாரு. இன்னொன்னு உலகத்திலிருந்து இருக்கக்கூடிய காணக்கூடிய மண்ணில இருந்து எடுக்கிறார். அந்த ஹியூமஸும் அந்த மேனும் சேர்ந்து தான் கர்த்தர் ஹியூமன்னே உருவாக்குறாங்க. அப்போ உங்களை ஒவ்வொருத்தையும் உருவாக்கும் பொழுது எப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்துருக்காரு பாருங்க. நான் அதுக்காக தான் அடிக்கடி சொல்றது, யோ பர்த் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட்னு அடிக்கடி சொல்வேன். உங்களுடைய பிறப்பு ஒரு விபத்து அல்ல. எத்தனை பேர் சொன்னாலும் அதை மட்டும் எக்கார்ந்து கொண்டும் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீங்க. என்ன வார்த்தைய, நீங்களாம் வந்து ஒரு விபத்துடா. நம்ம அண்ணன் தம்பிங்க இல்லை அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது இந்த வார்த்தை பேசிப்போம். அக்கா தங்கச்சியை பார்த்து பேசுவாங்க, உன்னை குப்பை தொட்டிலேருந்து எங்கள் அம்மா எடுத்துட்டு வந்தாங்கடி அப்படின்வாங்க. அண்ணன் வந்து தம்பியை பார்த்து பேசுவாங்க, உன்னெல்லாம் குப்பை தொட்டிலேருந்து தூக்கின்னு வந்தாங்கடா. ஜஸ்ட் ஒரு கிண்டல் பண்ற விதமாக தான் சொல்றது. இருந்தாலும் பசங்களுக்கு என்ன வேணும், ஐயோ உண்மையிலேயே நடந்திருக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறது உண்டு இல்லையா? பாருங்க, இதே கண்ணோட்டம் வந்து இன்னும் சில மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்கு ஆஃபீஸில் வேலை ஒழுங்காக செய்யலன்னு வச்சுங்களேன், இப்படி சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்குடா வந்து வேலை செய்யற, நீ எல்லாம் ஒன்றுத்துக்குள்ள ஆக்கிலடா. குடும்பத்தில் கூட பேசுவாங்க சில காரியங்கள், நீ எதுக்குமே லாய்க்கல, நீ வேஸ்ட். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட ஞானத்தை அவ்வளோ குடஞ்சு யோசிக்கிறேன். என்னங்க ஆமீன் வரல? ஆமீன். நானா அப்படின்னு ஆச்சரியமாகறீங்களா? நீங்க தான். உங்களை உருவாக்கும் பொழுது தான் கர்த்தர் இவ்வளவு ஆழமா யோசிக்கிறார். ஆமீன். அப்போ சிருஷ்டிக்கிறார், உண்டாக்குகிறார். அடுத்து என்னங்க சொல்றாரு? இது ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. என்ன வார்த்தை சொல்றாரு? போதும் 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 போதும். என்ன வார்த்தை? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அவர்கள் சொல்லுங்க, அவர்கள். அவர்கள் கடைசி என்ன வார்த்தை வருது? ஆழக்கடவர்கள். ஏன் இதை நான் அழுத்துறேன்னா, இப்போ வந்து நீங்க ஏன் ஜெபம் பண்ணுன்ற காரணத்தை நான் இப்போ லைட்டா சொல்லிட்டு போறேன். ஆனால் அதை பத்தி டெப்தா நம்ம வந்து ஃபியூச்சர்ல இந்த ராஜ்யத்தை பத்தி பேசும்போது நம்ம பேசுவோம். இப்போ சொல்றேன், என்ன செய்யற கர்த்தர் உலகத்தை உருவாக்கிட்டாரு, மனுஷனை உருவாக்க போறாரு. உருவாக்க போகும்போது மனசுல இதெல்லாம் காரியம் ஓடி நிற்குது, இப்படிலாம் உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கும் பொழுது இங்க சொல்ற வார்த்தை, அவர் என்ன சொல்றாரு, சரி வா, நான் வந்து பரலோகத்தை நான் ஆளுகை செய்கிறேன், அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், பூமியையும் நான் ஆளுகை செய்ய போகிறேன். காணக்கூடாத உலகத்தை நான் எப்படி ஆளுகை செய்தேனோ அதே மாதிரி காணக்கூடிய உலகத்தையும் நான் ஆளுகை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல. லெட் அஸ் ரூல் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ல, நாம் ஆளக்கடவோம் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முழுசா ஆளுகை செய்ப்பா, நான் பின்வாங்குறேன்னு அர்த்தம். என்னங்க? அதுதான் முழுக்க முழுக்க சாயல். ஏன்? கர்த்தர் பரலோகத்தை முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவரை மீறி எதுவும் நடக்காது. அப்ப முழு கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும் பொழுது, அதே மாதிரி காணக்கூடாத உலகத்தில் நான் எப்படி ஆளுகை செய்கிறேனோ காணக்கூடிய உலகத்துல என்னுடைய சாயலின்படி ஒருத்தன் வந்து ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? இப்ப நான் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணனா, நான் உள்ள பூந்தனா அவன் முழுசா ஆளுகை செய்யலன்னு அர்த்தம். புரியுது? ஆமென். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாருங்க. இப்போ அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியான கர்த்தர் அந்த ரெல்ம்ல இருந்து வெளில போயிட்டாருன்னு அர்த்தம். புரியுற மாதிரி சொல்றேன்னா? இப்போ புரியலையா இல்லை மறுபடியும் தெரியணும்னு சொல்றேன்? புரியலையா? மறுபடியும் சொல்றேன். உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் பூமி இந்த காணக்கூடிய உலகத்திலிருந்து உலகத்துல வந்து வாழணும், ஆளுகை செய்யணும் அப்படின்னா சரீரமும் தேவை, ஆவியும் தேவை. கர்த்தர் அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பூமியில வாழணும்னா சரீரமும் ஆவியும் இருக்கணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல கர்த்தர் ஆவியா இருக்கிறதுனால அவர் இங்க முழுசா ஆளுகை செய்ய முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏன்? ஆவியான தேவன் காணக்கூடிய உலகத்தை என்ன பண்ண முடியாது, அவரால் ஆளுகை செய்ய முடியாது. அவருடைய தீர்மானம் அவர் செய்கிறாரு, இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் ஆளுகை செய்யணும், முழுக்க முழுக்க அவன் ஃப்ரீயா வந்து ஆளுகை செய்யணும். அப்ப என்ன பண்ணும்? என்னுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா என்னுடைய ஆலோசனை மட்டும் இருக்கும். ஆனா முடிவெடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்.
நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு தெய்வீகமான ஒரு ஞானம் எனக்கு தேவை, எனக்கு தெய்வீகமான வெளிப்பாடு எனக்கு தேவை. அப்போ தேவைன்னா நான் எந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறேன்? காணக்கூடிய உலகத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் காலம் நேரத்துக்கு அப்பாற்பட்ட அந்த சுப்பேரான்னு சொல்லக்கூடிய அந்த ரெல்மில் இருக்கிறார். தெய்வீக ஞானம் உடையவராக இருக்கிறார். அப்போ அந்த தெய்வீக ஞானம் உடையவர் எனக்குள்ள வரணும்னா நான் அனுமதிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்க ஜெபம் ஒரு முறையும் செய்யும்போது என்ன பண்றீங்க? கர்த்தருடைய வல்லமையை நீங்க கட்டவிழ்க்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் எவைகள் பூமியில் கட்டுகிறீர்களோ அவைகள். ஏன்? கர்த்தர் உருவாக்கும் போது அப்படிதான் டிசைன் பண்றாரு. ஆவியும் சரீரமும் இருக்கிற மனுஷன், அந்த உயிரினை மட்டும்தான் அவன் பேசினா நடக்கும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் உருவாக்கும் பொழுதே உலகத்திலிருந்து ஒரு மண்ணான ஒரு உருவத்தான் எடுத்தேன். ஆனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி மனுஷன் என்னுடைய ப்ராப்பர்ட்டின்றார் கர்த்தர். அதனாலதான் அவன் பேசும் பொழுது சகல காரியம் நடக்கும். ஆமென். அதுதாங்க ஜெபத்தினுடைய வல்லமையே. கர்த்தர் தான் சொல்றாரு, நீங்கள் எவைகள் பூமியில கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படும். அதான் அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள், நாங்கள், நான். ஆமென், ஆமென். இன்னும் முடியல. அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் என்னென்னலாம் ஆளலான்றாரு. ஓகே, வாங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் நானும் எடுத்துக்கிறேன். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியையும் மனுஷனையும். என்னங்க மனுஷன்ற வார்த்தை வந்துச்சா? அவர் என்ன சொல்றாரு? தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை கண்ட்ரோல் பண்றியா? பண்ணு. வானத்தை கண்ட்ரோல் பண்றியா? பண்ணு. பூமிக்கு அடியில் இருக்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்றியா? பண்ணு. நீ யாரை வேணாலும் ஆளுகை செய்யலாம், ஆனா இன்னொரு மனுஷனை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தர் எல்லா மனுஷனுக்கும் சரிசமமான உரிமையை கொடுக்கிறார். பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சிங்களா? நீங்க இதுல வசனத்தை நீங்க ஆல்ரெடி எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. சும்மா ஒரு எசன்ஸ் சொல்றேன். கர்த்தர் என்ன பண்றாரு? புல் பூண்டுகளை உருவாக்கும் போது தன் தன் ஜாதியின்படி படைக்கிறார் இல்லையா? மிருகங்களை படைக்கும் பொழுது தன் தன் ஜாதிகளின்படி படைக்கிறார். மீன்களை படைக்கும் பொழுது தன் தன் ஜாதிகளின்படி படைக்கிறார். எல்லாத்தையும் தன் தன் ஜாதிகளின்படி படைச்ச கர்த்தர் மனுஷனை மட்டும் தேவ ஜாதியில மட்டும்தான் படைச்சார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே வெறின்னு சொல்றத ரொம்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வாஞ்சை எதிர்மா இருக்கணும். நான் கர்த்தருடைய சாயல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆமே. பாருங்க, எப்பயுமே அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை தான் வாங்கணும். கர்த்தர் உருவாக்கும் பொழுது அப்படிதாங்க உருவாக்குறார். பாருங்க, அவருக்கு அந்த காலனைசேஷன், அந்த குடியேற்றம் செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஞானமா யோசிக்கிறார்ல. பாருங்க, இந்த வசனத்தை இனிமே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு யோசனை பாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை என்ன படைக்கிறதுக்கு எப்படி பண்றாரு? எவ்வளவு யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாரு? அப்படியே அந்த மனுஷனை உருவாக்குறதுக்கு அந்த பிசாசனுடைய தொல்லை இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றாரு? அவனுக்கு ஆவி இல்லாத ஒரு விஷயத்தை தரணும். அதாவது சரீரத்தை கொடுக்கணும். அதே சமயத்தில் என்னுடைய சாயல் இருக்கணும். அதனால அவனுக்கு ஆவியை கொடுக்கணும். அப்புறம் அதே சமயத்தில் அவன் சுதந்திரமா அவன் வாழணும். அவன் தீர்மானம் எடுக்கிறது கூட அவன் சுதந்திரமா தீர்மானம் எடுக்கணும். உண்மையா சொல்லிட்டுங்களா? ஆதாமுடைய தீர்மானம் சுதந்திரமான தீர்மானம். நீங்க நல்லா யோசிங்க. இன்கேஸ் ஆதாமு அந்த பழத்தை ஏவாள் பறிச்சு சாப்பிடும் பொழுது அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆகி, வசந்தத்தில் நல்லா இருந்திருக்கு அந்த மாதிரி, அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆச்சு, கால நேரங்கள் நின்றது, அப்படியே எல்லாம் ரிவர்ஸ்ல போச்சு. அந்த அம்மா அப்படியே நேரம் அந்த பழம் அங்கே ஒட்டுது. அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே கையை ஆட்டோமேட்டிக்கா அப்படி பறிப்பியா 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 அப்படின்னு அந்த கை அப்படி கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுது. நல்லா இருக்கா? அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பண்ணி இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது விடுதலையான சுதந்திரமான வாழ்க்கை கிடையாது. அந்த உலகம் ஏவாளுக்கும் சரி ஆதாமுக்கும் சரி ஜெயில் மாதிரி ஆயிருக்கும். உலகமே என்ன பண்ணாரு? கர்த்தர் அவ்வளவு பெரிய உலகத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன? கர்த்தர் என்ன பண்றாரு? எப்பா உலகம் இல்லப்பா, மொத்த பிரபஞ்சமும் உனக்கு தான்றார். ஆமே.
அதனால தான் இன்னைய வரைக்கும் மனுஷன் என்ன பண்றான், பூமியிலே வாழ்றது வந்து செட்டில் ஆக மாட்டான், அடுத்து போறான் மார்ஸ்ல குடியிருக்கலாமா. எலான் மஸ்க்ன்ற மனுஷன் வந்து மார்ஸ் தமிழ் என்ன, செவ்வாய் கிரகமா, செவ்வாய் கிரகத்தில் வந்து மனுஷன் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி செஞ்சு போயிடுறாரு. அண்ட் பை த வே உலகத்தில் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் படி ரிச்சஸ்ட் பர்சன், உலகத்தில் டாப் 10ல் இருக்கக்கூடிய முதல் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டால் இலான் மஸ்க். ஏன் தெரியுமா, அந்த மனுஷன் வந்து அப்படியே நிற்கல, பூமி மட்டும்தான் மனுஷனுக்கு அப்படின்னு யோசிக்கல, வா அடுத்த கிரகத்துக்கு போவோம், அடுத்த ஊருக்கு போகிறது இல்லை, அடுத்த கிரகத்துக்கு போய் வாழ முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் அப்படி தாங்க உருவாக்குறாரு பாருங்க. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஒரு உணர்வு கொடுத்துறாரு. எப்படிப்பட்ட உணர்வு தெரியுமா, அடிப்படையான ஒரு மரியாதைன்ற காரியத்தை கொடுத்துக்கிறார். உண்மையா இல்லையா? இது ஆண் பெண்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான ஒரு 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 மதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுத்துறாருல. அந்த உணர்வு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு, கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஆமே. நம்பலனா அடுத்த வார்த்தை என்னங்க சொல்லுது, அவர்கள் சொல்ற வார்த்தை, பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த ஆழக்கடவர்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி